தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தற்பொழுது திமுகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் 164 தொகுதிகளுக்கு போட்டியிடக்கூடிய அந்த திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பத்மநாபபுரம் தொகுதியில் மனோ தங்கராஜ் அவர்கள் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது பத்மநாபபுரம் கூட்டணி கட்சிக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொறுத்தவரை 2 தொகுதிகளில் திமுக நேரடியாக போட்டியிடுகிறது. கன்னியாகுமரியில் மகேஷ் அவர்களும் அதேபோன்று நாகர்கோவில் ஆஸ்டின் அவர்களும் போட்டியிடக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. ராதாபுரத்தில் சபாநாயகர் அப்பா அவர்கள் போட்டியிடுவதற்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பாளையங்கோட்டையில் அப்துல் வஹாப் அவர்கள் போட்டியிடுவார். ஏற்கனவே அதிமுக ஒரு இஸ்லாமிய வேட்பாளரை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் பாளையங்கோட்டை தொகுதியில் தற்பொழுது அப்துல் வஹாப் அவர்கள் நேரடியாக போட்டியிட இருக்கிறார். அதேபோன்று திருநெல்வேலியில் சுப்பிரமணியன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆலங்குளத்தில் ஓபிஎஸ் அணியிலிருந்து பிரிந்து வந்த மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கு வாய்ப்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி சட்டமன்ற தொகுதியில் கலை கதிரவன் அவர்களுக்கும் வாசுதேவநல்லூரில் ராஜா அவர்களுக்கும் இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சங்கரன் கோவில் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ராஜா. தற்பொழுது அவருக்கு தொகுதி மாறி தற்பொழுது வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒட்டப்பிடாரத்தில் ராமஜெயம் அவர்களுக்கும் திருச்செந்தூரில் தற்போதைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடியில் கீதா ஜீவன் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விளாத்துக்குளத்தில் அதிமுகவிலிருந்து பிரிந்து திமுகவில் இணைந்த மார்க்கண்டேயன் அவர்கள் தற்பொழுது மீண்டும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முதுகுளத்தூரில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரத்தில் காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் அவர்கள் தற்பொழுது எம்எல்ஏவாக போட்டியிட இருக்கிறார். பரமக்குடி தனித்தொகுதியில் கதிரவன் அவர்களும், திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் போட்டியிடுவதற்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அருப்புக்கோட்டையில் KKSSR ராமச்சந்திரன் அவர்களுக்கும், சாத்தூரில் கடற்கரை ராஜ் என்ற ஒரு புதுமுகத்திற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ராஜபாளையத்தில் தங்கபாண்டியன், கம்பத்தில் ஏற்கனவே போட்டியிட்டவர் ராமகிருஷ்ணன் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. போடியில் OPS அவர்களுக்கு தற்பொழுது திமுக அணியில் இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆண்டிப்பட்டியில் மகாராஜன் அவர்கள் ஏற்கனவே அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். தற்பொழுது மீண்டும் அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திருமங்கலத்தில் பார்த்தோமேனால் தற்போதைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் RB உதயகுமார், அவரை எதிர்த்து சேனப்பட்டி மணிமாறன் அவர்கள் போட்டியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பரங்குன்றத்தில் கிருத்திகா தங்கபாண்டி அவர்கள் போட்டியிடுகிறார். மதுரை மேற்கில் செல்லூர் ராஜா அவர்களை எதிர்த்து ரகுபாலாஜி அவர்கள் போட்டியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மத்திய தொகுதியில் முனைவர் PT பழனிவேல் தியாகராஜன் போட்டியிடுகிறார். மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரை சுந்தர்சி அவர்கள் போட்டியிடுவார் என அதிமுக அணியில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இங்கு PTR பழனிவேல்ராஜனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மதுரை வடக்கில் தளபதி தற்போது எம்எல்ஏவாக இருக்கிறார். அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சோழவந்தான் தொகுதி வெங்கடேசன் அவர்களுக்கும், மதுரை கிழக்கு தற்போது வணிக வரித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் தற்பொழுது மீண்டும் போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மானாமதுரை தற்பொழுது எளிதாக வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. அதிமுக அணியில் பார்த்தோம்னால் பாஜகவிற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 30% இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி மானாமதுரை. அங்கு தமிழரசி அவர்கள் மீண்டும் போட்டியிடுவார் என்றும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆலங்குடியில் CV மையநாதன் தற்பொழுது அமைச்சராக இருப்பார். அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திருமயத்தில் S ரகுபதி கடந்த முறை பார்த்தோம்னால் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் S ரகுபதி. அவருக்கு தற்பொழுது 3வது முறையாக இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை அந்த தொகுதியில் கடும் போட்டி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுக்கோட்டையில் முத்துராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார். விராலிமலையில் பார்த்தோமேனால் விஜயபாஸ்கர் அவர்களை எதிர்த்து KK செல்லப்பாண்டியன் அவர்கள் போட்டியிடுகிறார். பேராவூரணியில் அசோக்குமார், பட்டுக்கோட்டையில் அண்ணாதுரை அவர்களும், ஒரத்தநாடத்தில் R வைத்தியலிங்கம் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. OPS அணியிலிருந்து பிரிந்து வந்தவர் R வைத்தியலிங்கம், அவருக்கு இந்த வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர் ராமநாதன் அவர்களுக்கும், திருவையாறு தற்போதைய MLA துரை வைத்தியநாதன் அவர்களுக்கும், கும்பகோணம் சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கும்பகோணம் தொகுதியில் பார்த்தோமேனால் நீண்ட காலமாக எம்எல்ஏவாக இருப்பவர் சாக்கோட்டை அன்பழகன், அவருக்கு மீண்டும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. திருவாரூர் பூண்டி கலைவாணன் அவர்களுக்கும், மன்னார்குடியில் TRP ராஜா அவர்கள் இப்போ தற்போது அமைச்சராக இருக்கிறார். மன்னார்குடி தொகுதி தற்பொழுது மீண்டும் அமமுகவிற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த புறம் TRP ராஜா அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வேதாரண்யத்தில் புகழேந்தி அவர்களுக்கும், பூம்புகார் நிவேதா முருகன் தற்பொழுது எம்எல்ஏவாக இருக்கிறார். அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. புவனகிரியில் துரைக்கி சரவணன், குறிஞ்சிப்பாடியில் MRK பன்னீர்செல்வம் தற்பொழுது அமைச்சராக இருக்கக்கூடியவர் MRK பன்னீர்செல்வம், அவருக்கு மீண்டும் குறிஞ்சிப்பாடி தொகுதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை தற்பொழுது 60 புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 4 மேயர்கள் இந்த முறை பார்த்தோம்னால் எம்எல்ஏவாக போட்டியிட இருக்கிறார்கள். நெய்வேலியில் சபா ராஜேந்திரன் தற்போதைய MLA அவர் மீண்டும் போட்டியிடுகிறார். திட்டக்குடி தனியில் CV கணேசன் அமைச்சராக இருக்கிறார். அவருக்கு மீண்டும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு. ஜெயங்கொண்டத்தில் கண்ணன், அரியலூரில் லதா பாபு, குன்னம் தொகுதியில் தற்போது போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கர் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பெரம்பலூர் தனி தொகுதியில் ஜெயலட்சுமி அவர்களுக்கும், முசிறியில் கருணை ராஜா, மணச்சநல்லூரில் கதிரவன், லால்குடியில் பாரி வள்ளல்,
திருவெரும்பூரில் அன்பில் மகேஷ் அவர்கள் போட்டியிடுவதற்கு தற்பொழுது மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திருவெரும்பூர் தொகுதி எளிதாக வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் மீண்டும் அன்பில் மகேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார். திருச்சி கிழக்கில் விஜய் அவர்கள் போட்டியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இனிகோ இறுதியராஜ் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதியை பொறுத்தவரை கிறிஸ்தவ வாக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி திருச்சி கிழக்கு. அதேபோன்று திருச்சி மேற்கு கே நேரு அவர்களுக்கு வாய்ப்பு மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீரங்கத்தில் துரைராஜ் அவர்களுக்கும், குளித்தலையில் சூரியனூர் சந்திரன், கிருஷ்ணராயபுரத்தில் ராஜா, கரூரில் செந்தில் பாலாஜி மாற்றப்பட்டு தற்பொழுது புதுமுகத்திற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அரவக்குறிச்சியில் மோஞ்சனூர் ஆர் இளங்கோ, வேடசந்தூரில் டாக்டர் பரமசிவம் அவர்களை எதிர்த்து தற்பொழுது சாமிநாதன் அவர்களும், திண்டுக்கல்லில் பார்த்தோமேனால் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களை எதிர்த்து ஐபி செந்தில்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். பழனி தொகுதி தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த தொகுதியில் தற்பொழுது பார்த்தோமேனால் ஐபி செந்தில்குமார் அவர்களும், நிலக்கோட்டை தொகுதியை பொறுத்தவரை ஒரு பெண் வேட்பாளரை எதிர்த்து மற்றொரு பெண் வேட்பாளர் நாகஜோதி பிகாம் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஆத்தூரில் ஐ பெரியசாமி அவர்கள் மீண்டும் போட்டியிட இருக்கிறார். நீண்ட காலமாக எம்எல்ஏவாக இருப்பவர் ஐ பெரியசாமி, அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒட்டஞ்சத்திரத்தில் சக்கரபாணி அவர்கள் மீண்டும் போட்டியிடுகிறார். நீண்ட காலமாக சக்கரபாணி, ஐபி உள்ளிட்டவர்களும் நீண்ட காலமாக பார்த்தோம்னால் அமைச்சர்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் இருப்பவர்கள், அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மடத்துக்குளம் தொகுதியில் ஜெய ராமகிருஷ்ணனுக்கும், உடுமலைப்பேட்டையில் ஜெயக்குமார் அவர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணனை எதிர்த்து போட்டியிடுகிறார். அதே போன்று வால்பாறையில் சுதாகர் அவர்களுக்கும், கிணத்துக்கடவில் சபரி கார்த்திகேயன், கோவை தெற்கு பார்த்தோமேனால் அம்மன் அர்ஜுனன் அவர்களை எதிர்த்து தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். கரூரிலிருந்து தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் கோயம்புத்தூருக்கு மாற்றப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தொண்டாமுத்தூர் தொகுதியில் எஸ்பி வேலுமணி அவர்கள் போட்டியிடும் நிலையில் தற்பொழுது அந்த தொகுதியில் செந்தில் பாலாஜி போட்டியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னைக்கு இணையாக தற்பொழுது இந்த முறை கோயம்புத்தூர் தொகுதியும் ஒரு கவனிக்கத்தக்க ஒரு அம்சமாக இருக்கும். போட்டி போட்டுக்கொண்டு வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள் தருவதற்கு ஏதுவான ஒரு தொகுதியாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தொண்டாமுத்தூரில் கார்த்திகேயன் அவர்களும், கோயமுத்தூர் வடக்கில் செந்தமிழ் செல்வன், சூலூரில் முருகேசன் அவர்களுக்கும், பல்லடத்தில் செல்வராஜ், திருப்பூர் தெற்கு தினேஷ்குமார் புதுமுகத்திற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவினாசியில் கோகுலமணி, மேட்டுப்பாளையம் கல்யாணசுந்தரம், குன்னூரில் புதுமுகங்கள் உள்ளிட்டவர்களுக்கு இந்த வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரோடு மேற்கு முத்துச்சாமி அமைச்சர் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குமாரபாளையத்தில் எஸ் பாலு அவர்களுக்கும், பரமத்தி வேலூரில் மூர்த்தி அவர்களுக்கும், சேந்தமங்கலத்தில் பூமலர், ராசிபுரத்தில் டாக்டர் மதிவாணன் தற்பொழுது அமைச்சராக இருக்கிறார், அவருக்கு மீண்டும் ராசிபுரம் தொகுதியில் இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வீரபாண்டியில் தருண் எம்பி அவருக்கும், சேலம் தெற்கில் லோகநாதன், சேலம் வடக்கு ராஜேந்திரன் தற்போதைய அமைச்சர் ராஜேந்திரன் அவர்களுக்கு சேலம் வடக்கிலும், சங்ககிரியில் மணிகண்டன், எடப்பாடி தொகுதியை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து காசி அவர்கள் போட்டியிடுகிறார். மேட்டூரில் மிதுன் சக்கரவர்த்தி, ஏற்காடு தொகுதியில் ரேவதி மாதேஸ்வரன், கெங்கவல்லியில் சின்னத்துறை, சங்கராபுரத்தில் உதயசூரியன், ரிஷிவந்தியத்தில் வசந்தம் கார்த்திகேயன் உள்ளிட்ட பல்வேறு நபர்களும் போட்டியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை சென்னையை பொறுத்தவரை சைதாப்பேட்டையில் மா சுப்பிரமணியன் அவர்கள் போட்டியிடுகிறார். விருகம்பாக்கத்தில் பிரபாகர் ராஜா சிட்டிங் எம்எல்ஏ அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அண்ணாநகரில் சிற்றரசு அவருக்கு பார்த்தோம்னால் மாவட்ட செயலாளராக இருக்கிறார், அவருக்கு அண்ணாநகர் தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜுனா அவர்களை எதிர்த்து தற்பொழுது கார்த்திக் மோகன் அவர்கள் நிப்பாட்டியிருக்கிறார். ஆயிரம் விளக்கு தொகுதியில் டாக்டர் எழிலனுக்கும், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. துரைமுகம் சேகர்பாபு, ராயபுரம் சுபேர்கான், எழும்பூர் தனி தமிழன் பிரசன்னா, திருவிக்கா நகர் KS ரவிச்சந்திரன், வில்லிவாக்கம் கார்த்திக் மோகன், பெரம்பூர் விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய ஒரு முக்கியமான தொகுதி பெரம்பூர். இங்கு RD சேகர் அவர்கள் மீண்டும் போட்டியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது. RK நகரில் எபினேஷர் திரும்பவும் போட்டியிடுகிறார். மாதாவரத்தில் மாதாவரம் சுதர்சனம் அவர்கள் மீண்டும் போட்டியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது. அம்பத்தூரில் பூர்ணிமா அவர்களுக்கு ஒரு புது வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மதுரவாயிலில் காரம்பாக்கம் கணபதி ஏற்கனவே போட்டியிட்டு எம்எல்ஏவாக இருப்பவர், அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆவடியில் நாசர் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பூந்தமல்லியில் தற்போதைய எம்எல்ஏ கிருஷ்ணசாமி அவர்களுக்கும், திருவள்ளூரில் VG ராஜேந்திரன் அவர்களுக்கும், கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் போட்டியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலேயே மீண்டும் போட்டியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களில் தற்போது அமைச்சர்களாக இருப்பவர்களும் அதே போன்று எம்எல்ஏக்களாக இருப்பவர்களுக்கும் மீண்டும் இந்த வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில தொகுதிகளில் ஒரு சில அமைச்சர்களுக்கும் அதே போன்று எம்எல்ஏக்களுக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு என்பது மறுக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று
இஸ்லாமிய வேட்பாளர்களும் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதிமுகவில் ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் மட்டுமே நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் திமுகவிற்கு அந்த வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு பரந்துபட்ட அளவில் இந்த வேட்பாளர் என்பது புதுமுகங்களாக இருக்கட்டும், அதே போன்று பட்டதாரிகள் 120 பேருக்கு மேல் வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. திமுக வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நாளை தேர்தல் அறிக்கை மாலை 6 மணி அளவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.